வணக்கம் மக்களே! உங்களை ஜாரா விலாக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்டின்னா, நாங்க அம்மா வீட்டுக்கு கெளம்புறோம். எதுக்காக அப்டின்னா, அம்மா, அப்பா வந்துட்டு அ சுற்றுலா அதாவது ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி போயிருக்காங்க. லாஸ்ட் டைமும் போனாங்க. காசிக்கு போயிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் 60ஆம் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வீடியோஸ்லாம் கூட நம்ம சேனல்ல இருக்கு. ஃப்ரீயா இருந்தா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு காலையிலே கிளம்பிட்டோம். அவங்க வந்து 1 வீக் ஆயிடுச்சு. நம்ம போய் பார்க்கவே இல்ல. அதனால அவங்கள போய் பார்க்கலான்ட்டு. திருச்சிக்கு வந்ததுன்னு தான் தெரிஞ்சுச்சு எனக்கு. அங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல நமக்கு பஸ் கிடையாது அப்டின்ட்டு. அப்புறம் தான் கண்டக்டர் கேட்டேன். "அம்மா டிக்கெட்டே நான் பஞ்சப்பூருக்கு தான் குடுத்துருந்தேன். நீ கவனிக்கலையாம்மா?" அப்படின்னு கேட்டாரு. தெரியல சார்" நான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி பஞ்சப்பூர் போகும். இவ்ளோ போதும் அவ்ளோ தூரம் டிராஃபிக்கு. ஆ போனதுக்கப்புறம் ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகா இருந்துச்சு. ஏர்போர்ட் மாரி இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இவ்ளோ தூரம் போக வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் நாள் ஆன பிறகு நமக்கு பழகிடுமோ என்னவோ தெரியல. அப்புறம் ஒரு ஒரு இடமா பஸ் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு, ஆ பார்த்தா எங்களுக்கு நார்மல் பஸ்ஸும் இல்ல. எனக்கு த்ரூ பஸ்ஸும் இல்ல எங்க ஊருக்கு போறதுக்கு. அப்புறம் ஏசி பஸ் தான் 2 பஸ் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுல ஏறி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து தஞ்சாவூர் வந்துட்டோம். இந்த பஸ்ல தான் நாங்க வந்தோம். தஞ்சாவூர் வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் பஸ் ஸ்டாப்ல அப்படியே நம்ம ஊர் பஸ்லாம் வேற வேற இடத்துக்கு மாத்திருந்தாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் எனக்கு இந்த டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அது எதனாலன்னு தெரியல. நம்ம பஞ்சப்பூர் போயிட்டு வந்ததுனாலயா எதனாலன்னு தெரியல. சரின்னு அது ஒரு வழியா நாங்க வந்து ஒரு 1:30க்கு தான் வீட்டுக்கே வந்தோம். 7:30 மணிக்கு வீட்ல கிளம்புனோம். எப்படியோ வந்ததுக்கப்புறம் பப்பு செம்ம ஹாப்பி. அவ்ளோ நேரம் கழிச்சுட்டே இருந்தான். "டேய் அமைதியா இரு, அமைதியா இருன்னா" கேட்கவே இல்ல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு எங்கள பார்த்து இல்லையா? அதனால செம்ம ஹாப்பி அவன். வந்ததுமே அவன் வந்து என்ன சொன்னாலும் சரி, அவன் ஒரு 10 நிமிட்ஸ் ஆர் 15 நிமிட்ஸ் நல்லா குழச்சிட்டே இருப்பான். எல்லா பேக்கையும் பார்க்கணும் அவனுக்கு. அதுல என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்றது. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அமைதியே ஆகுவான். தம்பி வந்ததுமே அம்மா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஃபோன்ல. வந்ததுமே அத ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் அவரு ரொம்ப தூங்கி எந்திச்சதுமே என்ன 1 வீக்கா கேட்டுட்டே இருந்தாரு. ட்ரெயின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்ததுமே இந்த ட்ராக்லாம் எங்க வீட்ல மாட்டி ரெடியா வச்சிருந்தாங்க. வந்ததுமே இந்த ட்ரெயின மாட்டி விட்டாச்சு. இந்த ட்ரெயின் ஏன் கேட்குறீங்க? நாங்க வந்து 1:00 வந்தோம். வந்ததுலேருந்து நைட் 12:30 வரையும் ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பேட்டரியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா அப்ப ட்ரெயின பார்த்து முடிச்சாச்சா, அடுத்து வந்து என்னோட ஜேஜிபி எங்க? கார் எங்க? அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்துட்டு அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோமா அப்படின்றது வந்ததுமே கன்ஃபார்ம் பண்ணாரு. அப்புறம் அது 2யும் பார்த்ததுக்கு அப்புறமா திரும்ப சென்டர்ல வந்து உட்காந்துட்டு அந்த ட்ரெயின ஓட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் லஞ்ச் சமைச்சாச்சு. நாங்க வரோன்ட்டு ஊர்லேருந்து மட்டனும் அந்த ஃபிஷ்ஷும் சமைச்சிருந்தாங்க. அத சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா எங்க எல்லாருக்கும் 2 பேருக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த கேப்ப பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ ஒரு ஒரு ஊர்லேருந்து ஞாபகார்த்தமா ஒரு ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வரணும் இல்லையா? அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லாஸ்ட் டைம் பெரிய பேக் நெறைய திங்ஸ நாங்க சொல்லிட்டோம். இந்த தடவ அப்பலாம் வேணாம். ஏதாவது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து ஆக்சுவலி அயோத்தில வாங்கியிருக்காங்க. தம்பி அத நல்லா அடிச்சுட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரம் அடிச்சுட்டே இருந்தாரு. பார்த்தா டக்குனு கையில லைட்டா பட்டுருச்சு. அப்புறம் இத கீழ வச்சுட்டு அத எடுக்கவே இல்ல. ஆ அவங்க எல்லாமே வந்து இந்த கைத்தொழில் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்து ஒரு ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஒரு திங்ஸ் வாங்கியிருக்காங்க. இது எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்ட மாரி தான் இருந்துச்சு. "இது நல்லாருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். காசிக்கில வந்து நான் வந்துட்டு அன்னலட்சுமிலாம் லாஸ்ட் டைம் வாங்கியிருந்ததுனால வேணான்னு சொல்லியாச்சு. ஒரு மரக்கா மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு சின்ன பிளேட்டு. அதுக்கப்புறமா வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த வளையல்லாம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தாச்சு. டெல்லில வந்து செப்பல் வாங்கியிருக்காங்க. எனக்கு 2 செட்டு செப்பல் வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு புடிச்சிருந்துச்சு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருந்துச்சு. அப்புறம் குட்டி யானை, 2 யானை. அதையும் ஞாபகமா கேட்டாரு அம்மாகிட்ட. "யானை இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. அத எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாரு. "இன்னொன்னு எங்க?" அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் 2 யானையும் வச்சு விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த எலிஃபண்ட் வந்து அவரோடது தானாம். அதனால அவர் தான் வச்சுப்பாரு. நான் சொன்னேன், "இது அழகா வச்சுக்கலாம்டி. இதுக்குள்ள அன்னபூர்ணி வச்சு பக்கத்துல வச்சுக்கலாம். நம்ம வீட்ல ஏற்கனவே அன்னபூர்ணி இருக்கு. அதுக்கு பக்கத்துல வச்சுக்கலாம்." அப்படின்னா, "இல்ல, இல்ல அது தம்பி தான் வச்சுப்பேன்." அப்படின்னாரு. அப்புறம் கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுட்டு, அந்த எடுத்து அந்த பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் போயிட்டு காமிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. இப்போ 1 வீக்கா அவருக்கு வந்து இந்த கூலிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்லயுமே போட்டுட்டே இருந்தாரு. "நான் அப்பா மாரி போட்டுக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்ராலேருந்து ஒரு தாஜ்மஹால் வாங்கியிருந்தாங்க. எப்பவுமே ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு நினைவா ஒரு பொருள் வாங்கணுங்கிற மாதிரி. அப்புறம் மதுரா அண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் புக்த கயால லாஸ்ட் டைம் வந்து புத்தர் சிலை வாங்கியிருந்தாங்க. அதனால புத்த கயால எனக்கு இந்த தடவை எதுவுமே வேணான்ட்டேன். அப்புறம் தம்பிக்கு ஒரு சின்ன ஸ்லிப்பர் வாங்கியிருந்தாங்க. இங்க வந்தா போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவர் ரெடியா என்ன பண்ணாருன்னா, திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு, எல்லாம் போட்டு பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்து தனியா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்புறம் தம்பிக்கு மட்டும் ஒரு சால்வ் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் டைம் எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த தடவ தம்பிக்கு மட்டும் போதுமா அப்படின்னேன். நல்ல சாஃப்ட். இந்த மெட்டீரியல் எல்லாமே இது ஹேண்ட்லூம்னு சொன்னாங்க. பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது. செம்ம சாஃப்ட். போத்திக்கணும்னு சொன்னோனே அவரு படுத்துட்டு போத்திட்டேன் அப்படின்னு சொல்லி போத்தி காமிச்சாரு. அப்புறம் என்ன வேற என்ன இருக்கு தம்பிக்கு? என்கிட்ட பேக் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் வாங்கியாச்சு அவ்வளோதான்னு சொன்னேன். இந்த பேக்கும் கூட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப மெட்டீரியல் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாரி பேக் வாங்கணும்னு. அது அதுவாவே அமைஞ்சிருச்சு பாருங்க. அவரு அந்த எலிஃபேண்ட்லயே தான் ஞாபகமாச்சு. அதையே எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாரு. அது மாரி அயோத்தியில லாஸ்ட் டைம் இந்த மாரி ஒரு சாமி ட்ரெஸ் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த ராமர் வாசகம் போட்டிருக்கும் இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ் தம்பி நல்லா போட்டுட்டே இருந்துச்சு. அதனால அதே மாதிரி அம்மா ஞாபகமா இன்னும் 2 செட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்கேயாவது கோயிலுக்குலாம் போனா போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அ அவருக்கு எவ்ளோ அத எடுத்து பார்க்குறதுல அவ்ளோ ஒரு ஆர்வம். ஆமா. அந்த வளையல் அப்புறம் காமிக்கிறேன் பாருங்களேன். அது வந்துட்டு தந்தம்ல செஞ்சிருக்காங்க போல. அந்த 2 வளையல் இருக்கு பாருங்க அது. அதுக்கப்புறமா இது எல்லாமே கைவினை பொருட்கள் தானா. அங்க பக்கத்திலேயே பண்ணிட்டே இருந்தாங்களாம். சரி அதுக்காகவே வாங்கணுமே அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தாங்களாம். ரொம்ப நல்லா இருக்கு. போட்டு பார்த்தேன். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். அத நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அந்த பெரிய வளையல் இந்த தந்தத்துல செஞ்சது நம்ம தனியாவும் போட்டுக்கலாம். இல்ல இந்த முத்து மாரி டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல, அதுல வந்து ஒண்ணு வந்து பிளைன் முத்து மாரி இருந்துச்சு. இன்னொன்னுல ரெட் கலர் ஏதோ பண்ணி வச்சிருந்தாங்க. நான் இப்ப போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன். அதே மாரி கூட போட்டுக்கலாம். அந்த அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, "அம்மா தம்பி திங்ஸ்லாம் எடுத்து தனியா வச்சுடுங்கம்மா" அப்படின்னு என்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. "இருடி அம்மா இத போட்டு காமிக்கிறேன், எல்லாரும் பார்க்கட்டும்" அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நீங்களும் நெறைய ஆன்மீக இதுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? காசிக்கு போயிருக்கீங்களா? ஆன்மீக டூர்லாம் போயிருக்கீங்களா? அப்படின்றத சொல்லுங்க. நான் சின்ன வயசுல எங்க பெரியம்மா கூட நெறைய ஊருக்குலாம் போயிருக்கேன். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் நான் எங்கேயுமே போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்ல. எனக்கு மெயினா டெல்லி போகணுன்றது ஒரு ஆசை. அது மாரி காசிக்கு இப்போ போக முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா போகணும். அதுவும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. போயிட்டு அந்த காசி விஸ்வநாதர கும்பிட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது. இது வந்து அந்த பாக்ஸ்ல எடுத்து அவர் திங்ஸ்லாம் எடுத்து போட்டு மூடிட்டு இருக்காரு பாருங்க. ஆமா. நைஸா இறங்கி அந்த செப்பலு, கண்ணாடிலாம் மாட்டிட்டு ஒரு நான் வாக்கிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கிளம்பிட்டாரு. நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்றத. தேங்க் யூ.